வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய தினம் உள்ள சிந்தனைகள். நாம் போராடலாம், ஆனால் நம்முடைய எதிரி எப்படிப்பட்டவன் என்று தெரிந்து கொண்டு போராட வேண்டும். நம்முடைய போராட்டம் வெற்றி அடையுமா அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தருமனும் பீமனும் நாளைக்கு 18ஆம் நாள் குருட்சேத்திர போர், அவர்களுடைய தளவாடங்களை பார்த்து கொண்டு வருகிறார்கள். எந்தெந்த விஷயங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று. அந்த நேரத்திலே கிருஷ்ணனுடைய குடியிருப்பில் விளக்கு எரிகிறது. என்ன ஆச்சரியம்! உடனே இருவரும் கிருஷ்ணரை பார்ப்பதற்காக சென்றார்கள். தருமன் வணங்கி, கண்ணா வரலாமா, பணிவோடு கேட்டான். வாருங்கள் உள்ளே. கிருஷ்ணர் உடனே கேட்டார், நாளைக்கு யார் தலைமை ஏற்று இந்த போரை நடத்தப் போகிறீர்கள்? கண்ணா, உனக்கு தெரியாதா? நீதானே எல்லாம், நீ சொல்லுகிறபடி தானே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். யார் என்பதை நீங்களே சொல்ல வேண்டாமா? சரி, என்ன செய்யலாம்? அர்ஜுனன், பீஷ்மர், கர்ணன் இவர்களை எதிர்கொண்டு வெற்றி அடைந்து விட்டான். இந்த போருக்கு அவன் தேவையில்லை, வேற யாரை நியமிக்கலாம்? உடனே பீமன், நாளைக்கு நகுலனும் சகாதேவனும் தலைமை ஏற்க முடியாது. அண்ணன் தருமன் தலைமை ஏற்கின்ற அளவிற்கு பெரிய ஆள் கிடையாது, எதிரி. அதனால் நானே தலைமை ஏற்று நடத்தலாம் என்று இருக்கிறேன். உடனே கண்ணன் கிருஷ்ணர் பரமாத்மா கேட்கிறார், ஏன் நகுலனும் சகோதேவனையும் வேண்டாம் என்று சொல்லுகிறாய்? நாளைக்கு தலைமை ஏற்று நடத்த இருப்பது சல்லியர். இந்த சல்லியர் யார் என்றால் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. நகுலனும் சகாதேவனும் அவருடைய மாப்பிள்ளைகள், மருமகன்கள். அதனால் அவர்கள் எதிர்த்து போராட வேண்டாம். தர்மன் போய் போராடுகின்ற அளவிற்கு அவர் பெரிய ஆள் இல்லை. அதனால் நானே போராடுகிறேன். உடனே கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார், ஏன் உனக்கு மட்டும் மாமன் இல்லையா? உனக்கும் மாமன் தானே, நீ அவரை எடுத்து போராடலாமா? எதிரி படை அப்படின்னு வந்துட்டா எனக்கு எதிரில் இருப்பவர் எல்லாருமே என்னுடைய எதிரிகளாகவே நான் கருதுவேன். திரௌபதி நாளைய தினம் அவிழ்த்து விட்ட கூந்தலை முடிய வேண்டும். வெற்றி என்கின்ற செய்தி கேட்க வேண்டும். என்னுடைய புஜங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறது. நான் கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும். என்னுடைய கோப கனல்கள், அதனால் நான் வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைந்தே தீர வேண்டும். உடனே கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார், எதிரி சல்லியர் என்பது சொல்லுகிறாய், அவரை பற்றி உனக்கு தெரியுமா? எதிரியை பற்றி தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாயா? அவர் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லையே. இல்லை, அவரை எதிர்த்து போராடிய எவரும் அவரிடத்தில் வெற்றி பெறவில்லை. அவரை எதிர்த்து போராடியவர்கள் அத்தனை பேருமே சாதாரண ஆட்கள். அதனால் அவர் வெற்றி அடைந்தார். அப்படி இல்லை கிருஷ்ண பரமாத்மா. அவரை எதிர்த்து போராடுகின்றவர்கள் அனைவருமே அவருடைய பலம் என்னவென்றால் அவர் வரம் வாங்கி இருக்கிறார். எதிரியினுடைய பலத்தை அதிகரிக்க அதிகரிக்க அந்த பலம் 100 மடங்காக அவருக்கு வந்து சேர்ந்துவிடும். அதனால் அவர் வெற்றி அடைந்தார். நீ உன்னுடைய பலத்தை கூட்டி கூட்டி செல்ல செல்ல உன் படம் எல்லாம் அவருக்கு போய் சென்றுவிடும். உன்னுடைய தைரியம் எல்லாம் அவரிடத்திலே சென்றுவிடும். அதனால் உன்னுடைய
இந்த செய்கை தவறானது. அதனால் நான் தருமனை இந்த போரிலே அமர்த்தலாம் என்று இருக்கிறேன். தர்மா, நீ என்ன சொல்லுகிறாய்? சுவாமி, நீங்கள் கூறினால், கிருஷ்ணா நீங்கள் உத்தரவு கொடுத்தால் இந்த போரை நான் தர்மை ஏற்று நடத்துகிறேன். உன்னால் எப்படி முடியும்? என்னால் முடியும். நான் சல்லியரை எதிரியாக பார்க்க மாட்டேன். அவரிடத்திலே சரணாகதி அடைவதாக நான் எண்ணிக்கொள்ளுவேன். எப்படி நான் கிருஷ்ணரிடத்திலே சரணாகதி அடைகிறேனோ அதேபோல் நான் சல்லியரிடத்திலே சரணாகதி அடைவதாக எண்ணிக்கொண்டு சிரித்துக்கொண்டே போர் புரி. சல்லியரிடத்திலே சரணாகதி அடைவதாக நான் நினைத்துக் கொள்ளுவேன். அது எப்படி உன்னால் முடியும்? எதிரில் இருப்பது கிருஷ்ணராகவே நான் பாவித்து பார்ப்பேன். கிருஷ்ணரிடத்திலே நான் எப்படி சரணாகதி அடைகிறேனோ அதே போல் நான் அவரை கிருஷ்ணராகவே பார்த்து சரணாகதி அடைவேன். அப்பொழுது என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு 100 மடங்காக கிடைத்தால் அவர் என்னிடத்தில் சரணாகதி அடைந்து விடுவார். நான் போரிலே வெற்றி அடைவேன். தர்மா, இந்த படையை நீதான் நடத்த வேண்டும். சூட்சமம், எதிரியை வெல்லுகின்ற சூட்சமம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். எதிரி நல்லவனா கெட்டவனா, அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், அவனுடைய பலம் எப்படி இருக்கும், அவன் யாரை சார்ந்து இருக்கிறான் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டு நாம் போராடினமையானால் நமக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றி என்ற இலக்கோடு நாம் போராட வேண்டும். எல்லோரும் இன்புற்றிருக்க நான் எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்திக்கிறேன்.